ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் 2 அண்ணன் தம்பிகள் இருந்தனர். மூத்தவன் பெயர் அருள், இளையவன் பெயர் குமார். ஒரு நாள் அவர்கள் இருவரும் விறகு வெட்ட காட்டுக்குச் சென்றனர். குமார் ஒரு ஆற்றங்கரையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவனது கோடரி தவறி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. கோடரி இல்லாமல் விறகு வெட்ட முடியாது என்பதால் குமார் வருத்தத்துடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுதான். திடீரென்று நீர் தேவதை ஆற்றில் இருந்து வெளிப்பட்டாள். அவள் குமாரை பார்த்து, "ஏன் அழுகிறாய் மகனே?" என்று கேட்டாள். குமார் நடந்ததைச் சொன்னான். நீர் தேவதை ஆற்றில் மூழ்கி ஒரு தங்கக் கோடரியுடன் வெளியே வந்தாள். "இது உன் கோடரியா?" என்று கேட்டாள். குமார், "இல்லை தாயே, இது என் கோடரி அல்ல. என் கோடரி இரும்பினால் ஆனது, பழையது" என்றான். தேவதை மீண்டும் மூழ்கி ஒரு வெள்ளிக் கோடரியுடன் வெளியே வந்தாள். "இதுவா உன்னுடையது?" என்று கேட்டாள். குமார் இப்போதும், "இல்லை, அதுவும் என் கோடரி இல்லை" என்றான். தேவதை கடைசியாக மூழ்கி குமாரின் பழைய இரும்பு கோடரியுடன் வந்தாள். குமார் மிகுந்த மகிழ்ச்சியுடன், "ஆமாம் தாயே, இதுதான் என் கோடரி" என்றான். அவனது நேர்மையைக் கண்டு வியந்த நீர் தேவதை அவனுடைய பழைய கோடரியுடன் சேர்த்து அந்த தங்க மற்றும் வெள்ளி கோடரிகளையும் பரிசாக கொடுத்தாள். குமார் மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்று தன் அண்ணனிடம் நடந்ததை கூறினான். நீதி, உண்மையே சிறந்த செல்வம். நேர்மையாக இருத்தல் நாம் எதிர்பாராத நல்ல பலன்களை நமக்கு தரும். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.